அனைவருக்கும் வணக்கம். திருவெண்பாவை பாடல் 10. பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தான் தன் கோயிற்பினா பிள்ளைகால் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரேலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். இந்த பாடலில் தீய பண்புகள் இல்லாத குலத்தில் உதித்திருக்கக்கூடிய கோயில் திருப்பணியே தொண்டா வச்சுட்டு செய்யக்கூடிய பெண்களே, நம்ம தலைவனாகிய சிவபிரான் இருக்கார் இல்லையா, அவர் பெருமைகளை நம்ம சொல்லி முடிக்கவே முடியாது. அவருடைய திருப்பாதங்கள் 7 பாதாள லோகங்களை கடந்து ரொம்ப கீழே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மலர்களை அணியும் திருமுடியானது வானத்தின் எல்லைகளை கடந்து நின்றுட்டுருக்கு. சக்தியை தன்னுடைய மேனியில் ஒரு பாகமாக கொண்டதுனால அவர் ஒருவர் அல்ல அப்படிங்கிறதும் நமக்கு எல்லாருக்கும் நிஜமாக இப்போ போயிடுச்சு. வேதங்களாக இருக்கட்டும், விண்ணவர்களாக இருக்கட்டும், பூலோகத்தினராக இருக்கட்டும், நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சிவா சிவா சிவான்னு துதித்தா கூட புகழ பாடி முடிக்கவே முடியாது, அவ்வளோ இருக்கும். இப்போ யோகிகளும் ஞானிகளும் யாருன்னா அவருக்கு நண்பர்கள் மாதிரி. ஏராளமான பக்தர்கள் கொண்டது யாருன்னா சிவபிரான். அவருக்கு இதுதான் ஊர், இதுதான் பேர், இவங்க மட்டும்தான் அவங்களுடைய உறவினர்கள் அப்படின்னு நம்ம எந்த பொருளாலையும் அவரை பாடி முடிக்கவே முடியாது. எனக்கு முடிக்க தெரியவும் சொல்லவும் தெரியலை அப்படின்னு மாணிக்க வாசகர் இதில் சொல்லியிருக்காரு. இதோட உட்கருத்து என்னன்னா, இறைவன் எப்பேற்பட்டவர், எப்படிப்பட்ட எளிமையானவர் அப்படின்னு தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் போதார் புனைமுடியும் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் இது மையக்கருத்தே அடங்கியிருக்கு. சிவபிரானுக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், கொன்றை, ஆத்தி, தும்பை, எருக்கு, ஓமத்தை, இந்த மலர்கள் எல்லாத்தையும் அணிவிப்போம். ஆனால் இதில் பாருங்களேன், இதில் எதையாவது மனிதர்கள் பயன்படுத்துவது உண்டான கிடையாது. மனிதர்கள் எதை பயன்படுத்துவாங்க, மல்லிகை, ரோஜா இந்த மாதிரி பூக்களை தான் பயன்படுத்துவாங்க. இறைவன் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு பயன்படாத ஒன்றை எனக்கு அணிவி அப்படின்னு. ஒரு பொருளையும் வேஸ்ட் ஆக்கக்கூடாதான். உனக்கு எது பயன்படலையோ அதை நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு எடுத்துகிட்டு வா. அதனால தான் கொன்றை, ஆத்தி, தும்பை, எருக்கு, ஓமத்தை இந்த பூக்கள் எல்லாம் இறைவனுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறதுக்கான காரணம். இறைவன் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட எளிமையானவர் அப்படிங்கிறத தான் இந்த மாணிக்கவாசகர் இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. நாமும் தினமும் திருவெண்பாவை பாடுவோம். நன்றி.